أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على حي على الله أكبر الله أكبر لا إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. நாம் இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இடத்தரம் அறியாமல் வழக்கத்தால் செலவு செய்தவர். இவருடைய நிலை என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் இடரே இல்லாத அந்த நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலில் தருகிறார். அந்த 7 நபர்களில் ஒருவர் தான் இடத்தரம் அறியாத வகையில் வழக்கத்தால் தான தர்மம் செய்தவர். நாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி செலவு செய்வார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். காற்று மழைக்காற்று எப்படி வீசுமோ அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தில் வாரி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தர்மம் செய்வதை பற்றி ஆர்வம் ஊட்டுகிறார்கள். يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார். நபியே, அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், யாருக்கு எதை செலவு செய்ய வேண்டும் என்று. நீங்கள் கூறுங்கள், நல்லவற்றில் இருந்து அல்லாஹ்வின் நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை உங்களுடைய தாய் தந்தையருக்கும், நெருங்கிய உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். நீங்கள் நன்மையிலிருந்து எதனை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலியை தருபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை தருவது அவன் பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஹதீஸ் குத்ஸியில் வரக்கூடிய செய்தி, ஆதமுடைய மகனே, செலவு செய், நானும் உனக்காக செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறான். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, செலவு செய் பிலாலே, அர்ஷுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் குறைத்து விடுவான் என்று பயந்து விடாதே. அர்ஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் குறைத்து விடுவான் என்று பயந்து விடாதே, நீ செலவு செய். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி தந்திருக்கிறானோ அந்த செல்வத்திலிருந்து நாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய நன்மை பெறலாம், அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெறலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வஅம்மா மன் அஃதா வத்தகா, எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து கொண்டாரோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, நல்லவற்றை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ, வஸம் யஸ்திருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நாம் சுலபமானதை, அந்த சோரத்து பாதையை நாம் அவருக்கு லேசாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். ஒரு சாலிஹான மனிதன், நல்ல மனிதன் என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? தான தர்மம் செய்வது. தான தர்மம் செய்பவரை அல்லாஹ் நல்லவர் என்று சொல்கிறார் தன்னுடைய திருமறையில். அப்ப நல்ல மனிதன் என்ற ஒரு பேரை அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்றால், சாலிஹான மனிதன் என்ற நற்பெயரை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தாராளமாக செலவு செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை லேசாகிவிடும், உலக கவலை எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும், நம்முடைய ஆன்மா தூய்மையாகி உயர்ந்த நிலையை அடையும். அது மட்டுமல்லாமல் வானவர்களுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை தர்மத்தின் மூலமாக நாம் ஆக்குகிறார். இந்த சூழத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான தர்மத்தின் மூலமாக நமக்கு லேசாகி தந்து விடுகிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய முகத்திலும் உள்ளத்திலும் நிம்மதியையும் ஒளியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார். எதன் மூலமாக? நாம் தான தர்மம் செய்வதன் மூலமாக. இப்படிப்பட்ட பாக்கியம் நாம் கொடுக்கும் போது கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் செலவு செய்யும் போது இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் தந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஆடை இல்லாதவருக்கு நீங்கள் ஆடை அணிவித்தால் சொர்க்கத்து செம்பட்டை அல்லாஹ் உங்களுக்கு அணிவிப்பான். பசியால் வாழும் ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் உணவளித்தால் கியாமத் நாளில் அல்லாஹ் உங்களுக்கு கனிகளை கொண்டு உணவளிப்பான். தாகத்தால் தவிக்கும் ஒரு முஸ்லிமுக்கு நீங்கள் நீர் புகட்டினால் கியாமத் நாளில் பரிதவிக்கும் போது அல்லாஹ் முத்திரையிடப்பட்ட சொர்க்கத்து பானங்களை உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை மறுமையை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு எதை விளைவிக்கிறோமோ அதை பயனைத்தான் நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்கத்தை எவ்வளவு மேலாக தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானோ, அவனை வணங்குவதை எவ்வளவு அவசியமாக சொல்லுகிறானோ, அதே போல தான தர்மம் செய்வதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாகவே தன்னுடைய திருமறையில் வலியுறுத்துகிறான். வானவர்கள்
அல்லாஹ்விடம் கேட்டார்கள் எது உயர்ந்தது என்று. இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் பூமியை படைத்த போது அது அசைந்தாய் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. இந்த பூமியை அல்லாஹ் படைத்த போது அந்த பூமி ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. அப்போது அல்லாஹ் மலைகளை அதன் மீது நட்டினான். அது அந்த பூமியானது உறுதியானது. மலக்குமார்கள் ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த பூமியை நிலைநிறுத்துவதற்காக மலைகளை நாட்டியிருக்கிறாய், இந்த மலையை விட உயர்ந்தது ஏதாவது உண்டா என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் கூறினான், ஆமாம், இரும்பு அதை விட பலமானது. மீண்டும் மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த இரும்பை விட மேலானது உன்னுடைய படைப்பில் உண்டா என்று கேட்டபோது அல்லாஹ் கூறினான், ஆம், நெருப்பை நான் அதை விட பலமாக படைத்திருக்கிறேன். பிறகு மலக்குமார்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த நெருப்பை விட உயர்ந்தது ஏதாவது உண்டா? அல்லாஹ் கூறினான், ஆம், தண்ணீரை, நெருப்பை அணைக்கக்கூடிய தண்ணீரை அதை விட பலமாக படைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், தண்ணீரை விட உயர்ந்தது ஏதாவது உண்டா? அப்போது அல்லாஹ் கூறினான், ஆமாம், காற்று, வீசக்கூடிய காற்று, அந்த தண்ணீரை விட உயர்ந்ததாக நான் படைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், அந்த காற்றை விட உயர்ந்தது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கும்போது அப்போது அல்லாஹ் கூறுகிறான், ஆமாம், இடக்கலம் அறியாமல் ஆதமுடைய மகன் பலத்தால் கொடுக்கின்றானே அந்த தர்மம் இதையெல்லாம் விட உயர்ந்தது. மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, தண்ணீரை விட, காற்றை விட, அல்லாஹ் படைத்த இத்தனை பலமான படைப்புகளை விட உயர்ந்தது எது? இடக்கலம் அறியாமல் பலக்கலத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறானே ஆதமுடைய மகன், அந்த தர்மம் தான் இதையெல்லாம் விட உயர்ந்தது. எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மத்துக்கு எவ்வளவு பெரிய வலிமையை வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து நாம் செலவு செய்ய வேண்டும். எது சிறந்த தர்மம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு உழைத்து நீ சம்பாதித்ததில் இருந்து உன்னை நெருக்கின்றாரே அவர்களுக்கும் உன்னுடைய உறவினர்களுக்கும் நீ தர்மம் செய்கிறாயே, செலவு செய்கிறாரே, அதுதான் நீ செலவு செய்யக்கூடிய செலவில் உயர்ந்த தர்மமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. அதனால தான் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் கையளவு சம்பாதித்து செலவு செய்தது நீங்கள் மலையளவு சம்பாதித்து நீங்கள் செலவு செய்தால் அதற்கு ஈடாகாது என்று சொன்னதுக்கு காரணம் அந்த உள்ள தூய்மை இருந்தது. தன்னுடைய உழைப்பில் இருந்து தானமும் தர்மமும் செய்யும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடினார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை தேடினார்கள். அந்த தூய்மையான எண்ண உணர்வோடு நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். நன்மையுடைய வாசல் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய தோழர் முஆதை அழைக்கிறாங்க. முஆதை பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, நன்மையுடைய வாசலை உனக்கு நான் அறிவித்து தரவா? நன்மையுடைய வாசலை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பு ஒரு கேடயமாகும், பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நிலையாக ஒன்றை சொல்லிவிட்டு இரண்டாவது நன்மையுடைய வாசலை சொல்கிறார்கள். இரண்டாவது, தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவது போல தர்மம் செய்கிற தர்மம் என்கிற அது பாவங்களை அழித்து விடும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடும். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியது தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையுடைய வாசல்கள் இதெல்லாம். மூன்றாவதாக சொல்கிறார்கள், எது தெரியுமா நன்மையுடைய வாசல்? இரவு நேரங்களில் தஹஜ்ஜத் தொழுவது. இந்த மூன்று விஷயங்களை நன்மையுடைய வாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தான தர்மம் செய்வது
அது சாதாரண விஷயம் கிடையாது. அது நன்மையில் நம்மை அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல வழி. பணம் சேருவதை நினைத்து அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருபோது விட்டுவிடாதீர்கள். பணம் யாரிடம் அதிகமாக சேர்கிறதோ அது ஒரு சோதனை. இன்னும் சொல்ல போனால் பணம் ஒரு கெட்ட தோழன். பணம் சேர சேர ஒரு மனிதனை அந்த பணம் அடிமையாகிவிடும். அந்த பணத்துக்கு நாம் ஒருபோதும் அடிமையாகி விடக்கூடாது. இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுக்கு அந்த பணத்தை அடிமையாக்க வேண்டும். அந்த பணத்தை யாருக்கு அடிமையாக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அடிமையாக்க வேண்டும். எப்படி அடிமையாக்குவது? அல்லாஹ் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்க்கிறானோ அந்த வழியில் அந்த செல்வத்தை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செலவு செய்யும் போது இந்த செல்வமானது உங்களை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கிறது, உங்களை பெருமையிலிருந்து பாதுகாக்கிறது, உங்களை ஆனந்தத்திலிருந்து பாதுகாக்கிறது, இரக்கமற்ற தன்மையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட அருளாக மாறும். பணத்தை நாம் எந்த வழியில் செலவு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். அந்த பணத்தை அல்லாஹ்வுக்கு அடிமையாக்க வேண்டும். அல்லாஹ் விரும்புகிற வழியில் செலவு செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய குணங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் சீராகி அழகான வழிமுறைக்கு உட்பட்டவர்களாக நம்மை அது மாற்றிவிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சபையில எல்லாரும் கூடியிருக்கும் போது அபூபக்கர் தான் இருக்காங்க. அப்போது கிறிஸ்தவ மக்களை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கருடைய செல்வம் எனக்கு பயன்படுத்ததை போல வேறு எந்த ஒன்றும் எனக்கு பயனளிக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேவி அழுவாங்க. அழுது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் உங்களுடைய செல்வம் தானே அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கென எது இருக்கிறது? எனக்கென எதுவும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய செல்வம் எல்லாம் உங்களுக்காக தான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை அல்லாஹ் பாராட்டி இந்த அபூபக்கருக்காகவே சில வசனங்களை குர்ஆனில் இறக்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பாராட்டி வசனத்தை இறக்கினார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, தம்மை தூய்மைப்படுத்தியவராக தன்னுடைய பொருளை இறைவழியில் இவர் கொடுக்கிறார். தம்மை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தியவராக இவர் இறைவனுடைய பாதையில் கொடுக்கிறார். ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துதுஸா, மேலும் மனிதர்களில் யாரிடம் எந்த கைமாறும் எதிர்பார்ப்பவராக இவர் செய்யவில்லை. யாரிடத்திலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் தான தர்மம் கொடுக்கிறார். இல்லப்திகாஅ வஜி ரப்பிஹில் அலா, மிக்க மேலானவரான தன்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியே அவர் தான தர்மம் செய்தார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு இவர் அள்ளி கொடுத்தார் என்று யாரை பாராட்டி பேசுகிறார்? அபூபக்கரை பாராட்டி பேசுகிறார். மேலும் சொல்கிறார், வல சௌஃப யர்மா, வெகு விரைவிலே அல்லாஹ்வின் அருட்கொடையால் அவர் திருப்தி அடைவார். இந்த பாக்கியம் இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ரூபாய் தர்மம் செய்தாலும் சரி, தூய உள்ளத்தோடு அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூய உள்ளத்தோடு ஒரு அரை பேரிச்சம்பழத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அதை அல்லாஹ் வளர்க்கறதை பார்க்கிறான். தன்னிடத்தில் ஒட்டகத்துக்கு குட்டியை வளர்ப்பது போல அந்த தர்மத்தை வளர்க்கிறான். நாளை மறுபடியும் அந்த அடியாரிடம் மலைகளை போல உயர்த்தி அந்த தர்மத்துடைய நன்மை அவன் கையில் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் நாம் தான தர்மம் செய்யும் போது உள்ள தூய்மையோடு, மற்றவருக்காக, பெருமைக்காக, மகனுக்காக செய்யாமல் அல்லாஹ்வுக்காகவே மறைந்து கொடுப்பது சிறந்த தர்மம். அந்த தர்மத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாவீதுகள் எப்படி வாழ்ந்தார்கள் பார்த்தோம் சொன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க
சொல்லிக் கொள்வாராம். என்ன சொல்லிக் கொள்வாராம்? என் குற்றங்களை வெளுப்பவரே வருக வருக என்று எனக்குள்ளே நான் சொல்லிக் கொள்வேன். என்னுடைய பாவங்களை அழிக்க வந்தவரே வாங்க வாங்க என வரவேற்று அவருக்கு நான் கேட்டதை போல பேசி. அதே போல இன்னொரு தானியில் சொல்றாங்க, சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒருவர் என்னிடம் கேட்கிறார் என்றால் எனக்கு அவர் கடன் பெற்றதை விட நான் அவருக்கு அதிகம் கடன் பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் என்னிடம் தர்மம் கேட்டு வருபவர் என்னை இறை நெருக்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக அவர் வருகிறார். இறைவனோடு என்னை நெருக்கமாக்குவதற்காக அவர் வருகிறார். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வந்திருக்கிறதா? நம்மிடம் தர்மம் கேட்பவர்களை நாம் எப்படி நடந்துகிறோம்? யாராவது நம்மிடம் உதவி கேட்டால் நாம் எப்படி பார்க்கிறோம் அவர்களை? இன்றைய மனநிலையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இதை தவிர இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்று வாழக்கூடிய வட்டத்துக்குள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நபித்தோழர்களைப் போல, அந்த தானியங்களைப் போல நாமும் மாற வேண்டும். ரெண்டு விஷயம் நமக்கு மறுபடியும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று கல்வி, இன்னொன்று செல்வம். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் சொன்னா, அறிஞர்கள் கடமை படித்த கல்வியை பரப்ப வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வோடு மட்டுமே பயந்து நடக்க வேண்டும். இது கல்வியாளர்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். செல்வந்தர், ஒரு முஸ்லிமான செல்வந்தர் தன்னுடைய இறைவனுடைய பாதையில் செலவு செய்வது அவருடைய கடமை, அதை அவர் செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவருடைய செல்வமும் அறிவும் ஒருபோதும் அழியாது. இறைவனில் செலவு செய்தால் அது மறுமையில் பயன்படும். கல்வியை பெற்று அதன்படி நடந்து இறைச்சலோடு நடந்தால் அதுவும் மறுமையில் பயன்படும். அப்ப நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்வியாக இருந்தாலும் அதே போல செல்வமாக இருந்தாலும் அது நமக்கு மறுமையில் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உண்டு கழிந்தது, உடுத்தி கிழிந்தது, தன்னுடைய செல்வத்திலிருந்து தர்மம் செய்ததை தவிர ஆதமுடைய மகனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. நாம உண்டோம், அது கழிவா போயிடுச்சு. நம்ம உடுக்கிறோம், அது கந்தலாகி கிழிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு. எது பயன்படக்கூடியது? அல்லாஹ் மூன்றாவதாக சொல்றாங்க. எதை சொல்றாங்க? தம் செல்வத்திலிருந்து தர்மம் செய்தது, இதுதான் மறுமையில் பயன்படக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பனி இஸ்ரவேல் சம்பவம் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர் ஒரு நியத் வைக்கிறார், இன்று யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு தர்மத்தை செய்ய போகிறேன் என்று அன்று இரவு ஒரு சுருக்கு பை நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு இருட்டில் நடக்கிறார். எதிரில் ஒரு மனிதர் வருகிறார், அவர் கையில் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். மறுநாள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது என்று. தர்மம் கொடுத்தவர் சொல்கிறார், ஒரு திருடனுக்கே தர்மம் செய்ய வைத்த அல்லாஹ்வுக்கே இல்லாம போடும் அப்படிங்கிறார். இன்றும் நான் தர்மம் செய்வேன் என்கிறார். அன்று இரவும் அதே போல பை நிறைய தங்க காசு எடுத்துட்டு போறார். எதிரில் ஒரு பெண் வருகிறார், கையில் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். மறுநாள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்யப்பட்டு, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்ய வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார். இன்றும் நான் தர்மம் செய்ய வைக்கிறார். அன்று இரவும் அதே போல செல்வத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். எதிரில் ஒரு மனிதர் வருகிறார், அவர் கையில் கொடுக்கப்பட்டது. மறுநாள் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், செல்வத்தான ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு செல்வந்தனுக்கு தர்மம் செய்ய வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிடுகிறார். அன்று இரவு நிம்மதியாக தூங்குகிறார். அவருடைய கனவில் மலக்கு வருகிறார், மாணவர் வருகிறார், நற்செய்தி சொல்கிறார். உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும், நீ செய்த 3 தர்மங்களுமே அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமா செய்த அந்த 3 தர்மங்களும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. விபச்சாரம் செய்ய போன பெண் நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு அவள்
அவர்கள் கூறினார், இந்த செல்வத்துக்காகத்தானே நான் விபச்சாரம் செய்ய சென்றேன், இந்த செல்வமே எனக்கு வந்தபின் நானே விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று தன்னை திருத்திக் கொண்டார். ஒரு திருடன் அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட போது, இந்த செல்வத்துக்காகத்தானே திருட செல்கிறேன், இந்த செல்வமே எனக்கு வந்த பிறகு நான் ஏன் திருட வேண்டும், நான் நல்ல மனிதனாக மாறிவிடுகிறேன் என்று மாறிவிடுகிறார். செல்வத்திற்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், அந்த செல்வத்தை சொல்கிறார், நான் இவ்வளவு நாளாக செல்வத்தை கூட்டி வைத்து கஞ்சனாக இருந்தேன், எனக்கே இப்போது தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இனி இப்படி இருக்க மாட்டேன், அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி கொடுப்பவனாக மாறுவேன் என்று 3 பேரை உன்னுடைய தர்மம் திருத்தி இருக்கிறது என்று அந்த மாணவர் நிச்சயம் சொல்கிறார். அதனால நாம் செய்கின்ற தர்மம் அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மட்டும் போதும், அல்லாஹ்விடத்தில் நன்மை வேண்டும், இந்த தர்மம் அல்லாஹ்வால் பொருத்தி கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரிஸ் என்கிற தாபியீன் கூறுகிறார், தம் சொத்து பங்காக அவருக்கு ஒரு மனிதன் கை செய்யப்படுவான், தான தர்மம் செய்யாமல் இருந்தாரே, செல்வத்தை கூட்டி வைத்திருந்தாரே, அவர் எப்போது கை செய்யப்படுவான் தெரியுமா, எப்போது புலம்புவான் தெரியுமா, எப்போது கதறுவான் தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார், வஅன்பிகு மிம்மா ரஸக்னாஹும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பே நான் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், வயகூல ரப்பி லவ்லா அஹ்வர்தனி இலா அஜலின் கரீம். மரணம் ஒரு மனிதனுக்கு வரும்போது, என் இறைவனே என்னை சிறிது காலம் பிற்படுத்த கூடாதா, அப்படி பிற்படுத்தினால் என்னை இன்னும் சிறிது காலம் வாழ வைத்தால் நானும் தான தர்மம் செய்து நல்லவர்கள் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அவன் புலம்புவான். மாணவர்கள் ரூப கேட்டு அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவானா, என் இறைவனே இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க கூடாதா, நான் என் செல்வத்தை தர்மமாக செலவு செய்து நான் நல்லவனாக மாறி விடுவதற்கு கொஞ்சம் அவகாசம் தரக்கூடாதா என்று புலம்புவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அப்படி சொல்லி அவன் புலம்புறதை சொல்லி காட்டிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலையு அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய தவணை வந்துவிட்டால் பிற்படுத்த மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் தெரிந்தே வைத்திருக்கிறான். அப்போ நாம் எவ்வளவுதான் அந்த மரண நேரத்தில் அவகாசம் கேட்டாலும் அந்த நேரத்தில் நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார். ஒரு சிறு பொழுது கூட நேரம் கூட நமக்கு ஒதுக்கப்படாது. அதனால நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தான தர்மங்கள் செய்து நல்லவர்களில் மாறி அல்லாஹ்வுடைய திருப்தி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி. சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஜும்மா தினத்தில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு, இடதுகரம் அறியாமல் வலதுகரத்தால் தர்மம் செய்யக்கூடியவர் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக அனாதைகளை தேடுங்கள், அனாதைகளை அரவணையுங்கள், அவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அவர்கள் பரிவு காட்டுங்கள். பாவம் செய்துவிட்ட ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் பரிகாரம் கேட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உள்ளத்தில் இரக்கம் வர வேண்டுமா, நீ அனாதைகளின் தலையை தடவி கொடு என்று சொன்னாங்க. அனாதைகளோடு நாம் நெருக்கமாகும் போது
அல்லாஹ் நம் மீது இரக்கம் கொள்கிறான், நம்முடைய உள்ளத்தில் இரக்க குணத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்கிறான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நபியே நீங்கள் அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர்கள், வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசித்து வரக்கூடியவர்களை விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால யாசம் கேட்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உங்களால் ஆனதை செய்யுங்கள். அதிலும் அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக எப்படி செலவு செய்கிறோம் அதுபோல செலவு செய்யுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய செல்வம் பிடிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுக்கு செல்வம் வாரி வழங்கப்படுகிறது, அவன் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யவில்லை, அனாதைகளை கண்ணியப்படுத்தவில்லை, அதனால் அவனுடைய செல்வம் பிடிக்கப்படுகிறது. அவன் செலவு செய்யாம வச்சிருந்த போது அவன் சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் என் மீது அருள் புரிந்து விட்டான், எனக்கு வாரி வழங்கி விட்டான் என்று கூறினான். அவனிடமிருந்து செல்வத்தை அல்லாஹ் பிடுங்குகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், வயக்கூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான், என்னை கேவலப்படுத்தி விட்டான். எதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய செல்வத்தை பிடிக்கிறான்? எதனால் அந்த செல்வத்தை பிடிக்கிறான்? அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான், கல்லா வல்லா துக்ரிமூனல் யதீம், அப்படி அல்ல, நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவது இல்லை, வலா தஹாலூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிப்பதும் இல்லை, உணவளித்து தூண்டுவதும் இல்லை, வதுஹிப்பூனல் மால ஹுப்பல் ஜம்மா, நீங்கள் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கக்கூடியவராக ஆகிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்தால் நம்மிடமிருந்து செல்வம் பிடுங்கப்படும். அனாதைகளை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவான். திருச்சியில இந்த ஜாத்தினுடைய சார்பாக அல்-ஹுதா என்ற அனாதை இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு 400க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மிடமிருந்து வரக்கூடிய பணத்தை தான், தர்மமாக வரக்கூடிய பணத்தை தான் அவர்களுக்கு செலவு செய்யப்படுது. ஆகவே இன்று நம்முடைய பள்ளிகள் அதற்காக வசூல் செய்ய வந்திருக்கிறாங்க. அந்த அனாதை பிள்ளைகளுக்கு அவருடைய உயர்வுக்கு நாம் நம்மாலான தான தர்மங்களை தாராளமாக செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை மறுமை தருவான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.